உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய வருடத்துல நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் தேவனையே நம்பி இருக்கின்ற போது, அவரையே சார்ந்து இருக்கின்ற போது, அவருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் நிச்சயமாய் வழிநடத்தும். அவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் போஷிப்பார், நம்மை பாதுகாப்பார். அவருடைய சத்தியத்துல, சத்திய வழியில, நீதியின் பாதையில நம்மை நடத்துவார் என்று நம்பி வாழ்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நாம் பயப்படுகின்ற போது சாத்தான் நினைக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவன் சாதித்து விடுவான். காரணம், பயம் அது ஒரு கொடூரமான வியாதி. பயப்படுகின்ற போதெல்லாம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அநேக விதமான கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும். இருதயத்துல உங்களுக்கும் எனக்கும் நாம் அறியாமலேயே ஒரு பெரிய பாரம் நம்மை அழுத்திவிடும். எனவே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், பிரியமானவனே, பிரியமானவளே, நீ பயப்படாதே, திகையாதே. காரணம், நான் உன் தேவன். கர்த்தர் நமக்கு தேவனா இருக்கின்ற போது உலகத்திலே நமக்கு எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த வியாதிகள் வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, நம்மை அவர் பலப்படுத்துவார். வேதம் சொல்கின்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. ஆம், இவ்விதமான வார்த்தைகளை நாம் மனனம் செய்து அதை நாம் அறிக்கை செய்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கையை கொடுப்பார். சாத்தானை எதிர்த்து போராடுகிற, சாத்தானை ஜெயிக்கிற பலத்தை நமக்கு அவர் கொடுப்பார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து அவர் உங்களுக்கும் எனக்கும் புதிய பலனை கொடுத்து சத்துருவை மேற்கொள்ளும்படியான கிருபையை செய்வார். அது மாத்திரமல்ல, அவருடைய நீதியின் வலது கரம் உங்களையும் என்னையும் இந்த வருடம் முழுவதுமாய் தாங்கும். ஏன், அவர் வருகை பரியந்தமும் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் தாங்கும். நீங்களும் நானும் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சகாயராய் இருக்கின்றார். யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமேன். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி, நம்பிக்கையான வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலே உற்சாகப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.